போதும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றினா சரியாக இருக்கும். அதெல்லாம் ஒருத்தரும் இல்லை. நம்ம போய் அடிப்பம்பில் இன்னும் ஒரே ஒரு குடம் மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுவோம். இம்மா சொல்லுமா, தேக்கா பொடி வாங்கிட்டு வந்தாச்சு. சரி சரி நல்லது. கிச்சனில் கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் பாரு, அதையும் வந்து சேக்காவே எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காரு. ஒரு முக்காலியை மட்டும் உட்காரு. அம்மா இருந்தா இன்னும் ஒரு குடம் தண்ணியை மட்டும் பிடிச்சிட்டு வந்து தேய்ச்சி விட்றேன் தலைக்கு. ஏம்மா நான் என்ன சின்ன பிள்ளையாம்மா, நானே தேய்ச்சி குளிச்சுக்கிறேம்மா. அதெல்லாம் வேணாம், எனக்கு தெரியும். நானே தேய்ச்சி விட்றேன், நீ பேசாம கஞ்சி எடுத்துட்டு வந்து இங்கே உட்காரு. அக்கா என்ன பண்ணிட்டு கிடக்கா? அவள் சும்மா வந்து ஃபோன் தாம நோண்டிட்டு இருக்கிறியா? அவளுக்கு இது வேலையா போச்சு. அடியே மணி மணி அடியே மணி, காது கேட்குது இல்லையா? அது வரேம்மா. இந்த வீட்டில் செத்த நேரம் செல்லு கூட பார்க்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம்னா முடியுதா? எப்போ பாரு கூப்பிட்டுக்கிட்டே. அடியே நேரம் ஆயிட்டு வரையா இல்லையா? வரேன் வரேன். இன்னும் சலிச்சுக்கிட்டு பதில் சொல்றா? வரட்டும் சொல்லுங்க. அடி என்னடி பண்ணிட்டு கிடக்க உள்ள உட்காந்துக்கிட்டு? அம்மா ஃபோன்ல என் ஃப்ரெண்டுக்கு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளுக்கு ஹாப்பி பிறந்த நாள். அதான் பிறந்த நாள்னா ஃபோனை பண்ணி ஒரு வாழ்க்கை சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. ஊருக்கிட்ட நேரம் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்க. அம்மா ஒரு ஃபோட்டோஸ்லாம் கொலேஜ் பண்ணி நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடணுமா, அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம் அப்படியே நீ போட்டு தங்கமும் உயரமும் வரப்போதோ. அம்மா இதை பார்த்தா அவளுக்கு ஒரு சந்தோஷம் அம்பிட்டுதான். ஆமாம் இது ஒரு பொழப்பொண்ணு பண்ணிட்டு தெரியுங்க. நேரில் பார்த்தோமா, கை கொடுத்தோமா, அவள் ஒரு சாக்லேட் கொடுத்தால பிரித்து வாயை போட்டோமா, அம்பிட்டுதான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வேலையை முடிக்கணும். அதை விட்டுட்டு கேக்கு வெட்டுறேன் ஸ்டேட்டஸ் போடுறேன்னு என்னென்ன கூத்தடிக்கிறீங்க நீங்களா? அம்மா அதெல்லாம் பண்ணுறதுதாம இப்போ ட்ரெண்டு. என்னமோ ட்ரெண்டுன்னு உடனேட்டு கடை. இங்கே பாரு, நீ ஞாயிற்றுக்கிழமை 3 பேருக்கு சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன். நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறமா தான் அடுத்த வேலையை பார்க்கணும் சொல்லிட்டேன். நான் இந்த பக்கம் போனோன்னா மறுபடியும் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துறாரு. திவ்யா கையில் சேக்கா இருக்கு பத்தியா, கிச்சனில் கஞ்சி இருக்கு. எண்ணெய் எடுத்து வச்சு மண்டல் நல்லா கரகரன்னு தேய்ச்சி குளிச்சுட்டு வா. அம்மா அவள் மட்டும் தானா குளிப்பா, நான் மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டு குளிக்கணுமோ? ஏண்டி அவளுக்கு 80 வயசாச்சு, அவள் குளிக்கா, உனக்கு என்ன? இத்தனோன்லேயே தானாச்சு என்ன நுழையிற? நான் சொல்லிட்டு செய்யுங்க. அவளுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லணுமோ அதான் அம்மா சொல்லுவேன். அம்மா என்ன செத்த நேரம் கழிச்சு குளிக்காமா, குளிராக இருக்கு பத்தியா? அதுக்கு சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் குளிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி வரவாசலை கூட்டி குப்பையை குளிச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து கொட்டிட்டு அப்புறமா வந்து குளி. எம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கு என்ன அதை செய்யுங்கிறீங்க? என்னால குப்பையெல்லாம் முடியாது. ஓஹோ உன்னால முடியாது அப்படி தானே? சரி சரி, நீ குப்பையெல்லாம் நல்லா வேணா இந்த ஒரு குடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இதில் ஊற்று. ஐயோ இது அதை விட சிக்கலான வேலையாச்சு, அது ஒரு சம குப்பையை கூட்டி எண்ணிடலாம். என்னடி எம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, காலேஜ் இருக்கிறனால ஆகுனா காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சு 8:30 கிளம்பி ஓடிடுவேன். சாயங்காலம் வந்தாலும் டயர்டாக இருக்குன்னு சொல்லி மழுப்புவேன். சரி லீவு நாளில் 1-2 வேலை செய்யிட்டீங்கன்னா அப்பயும் முடியலையோ? அப்போ எப்போ தான் வீட்டில் வேலை செய்யலான் இருக்க? சரி நான் குப்பை அள்ளி போட்டுட்டு குளிக்கேன். ஓ போய் குப்பை அள்ளி போட்டுட்டு குளிக்கிற வழியை பாரு. இங்கே பாரு, அம்மா இந்த ஒரு குடம் தண்ணியை பிடிச்சிட்டு வரத்துக்குள்ள ஸ்டூல் எடுத்துகிட்டு போட்டு கஞ்சி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டேன். நான் இப்போ வந்து கரகரன்னு தலையை தேய்ச்சி விட்ருவேன். மண்டையில் இருக்க ஈர பேனி எல்லாம் என்னையோட செத்து தலையணும்னு சொல்லிட்டேன். ஓ போய் கஞ்சி எடுத்துட்டு உட்காரு. இங்கேனக்குள்ளையாம்மா? ஆமாண்டி இங்கேனக்குள்ளதான். உட்காரு நான் வந்துடுறேன். ஏன் அம்மா கஞ்சி இதுக்கு அடுப்பு மேலே வச்சுருக்காங்க? சரி நம்ம எடுத்துகிட்டு போய் சேக்காவை விட்டு கலப்போம். இந்த அம்மா கூட்டி குப்பையை குமிச்சு வச்சிருக்கேன்னுச்சு, ஆனால் இன்னும் எம்பிட்டு குப்பை வருது, கூட்ட கூட்ட வந்துக்கிட்டே இருக்கு. கூட்டு நட மாதிரியா இருக்கு. அடுத்து அள்ளி கொண்டு போய் வேற பிறந்தாலும் ஒட்டணும். என்ன அம்மாவை எம்பிட்டு நேரமாயும் காணும், பேசாம நம்மளே தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருவோமா? வேணாம் வேணாம், அம்மாவே வரட்டும். நம்ம தேய்க்கேன்னு தேய்ப்போம், எண்ணெய் பிச்சுக்கே போகாது. அம்மா தேய்ச்சாலும் எண்ணெய் எல்லாம் போகும். அடி வந்து உட்காந்துட்டியா? ஆமாம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீ வந்து எனக்கு தலையை வச்சு விட்டுட்டீங்கன்னா நான் போய் குளிப்பேன். சரி நான் கரகரன்னு தேய்ச்சி விட்றேன், அப்படியே பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி தலையை வந்து குளிடி. சரி. மணி திவ்யம்மா. ஹை அப்பா வந்துட்டாரு. ஏங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? காஃபி போட்டு கட்ட? இல்லம்மா இருக்கட்டும், நான் வர வழியில டீ கடையில் குடிச்சிட்டு தான் வந்தேன். எப்ப கையில என்ன கவரு? அனிமா இன்னைக்கு நான் மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ சூப்பர். மல்லிகா 2 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கும்ல? போதுங்க, அதுக்கு மேலே யார் சாப்பிட போறேன்? போதும். எப்பா சூப்பர்ப்பா, நான் நினைச்சிட்டே இருந்தேன் காலையில இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சு சாப்பிடணும்னு.
பாப்பா சொன்ன மாதிரியே பண்ணிடுறியா? எப்பா என்ன மணி? அவள் சொல்றாருன்னா பண்ண முடியாதுப்பா. எனக்கு பிரியாணி வேணும், மட்டன் பிரியாணி. மதியத்துக்கு எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். எப்பா எனக்கு இட்லியும் மட்டன் குழம்பும் வேணும். சொல்றேன்ல மட்டன் பிரியாணி தான். ரெண்டு பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு காசப்பட்டு கறி வாங்கிட்டு வந்தா ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க. மனுஷனுக்கு சந்தோஷமாவா இருக்கும்? ஏன்டா எடுக்கணும் தோணாது? அம்மா நானே வாரத்துல ஒரு நாள் வீட்டுல இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் மட்டும் இன்னும் தினைக்கு வீட்லயே உட்காந்துருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வேணும். ஏண்டி கறி கடைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னு கேட்டா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னு செல்லாம கொள்ளாம அவர் எடுத்துட்டு வர சொன்னேன். இப்போ வந்த கறிக்கு சண்டை போட்டுக்கிறீங்க. அப்படியே மட்டன் குழம்பையும் பிரியாணியும் வச்சா எல்லாம் அப்படியே அள்ளி தின்ற போறீங்க. தின்னப்படுது ரெண்டு துண்டு, அதுக்கு இம்புட்டு வேகான பேசிட்டு தெரியுறீங்க. சரி மல்லிகா விடு, பிள்ளைங்க கேட்குற ரெண்டையும் செஞ்சு கொடுத்துரு. நீங்க சத்த சும்மா இருங்க. இவளுக்கு இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க. இவளுக்கு கேட்கலாம் செய்ய முடியுமா? மதியத்துக்கு ரசத்தை வச்சு கறியை வறுத்து வைக்க தின்ன சொல்லுங்க. எப்ப எனக்கு பிரியாணி வேணும், எனக்கும் மட்டன் குழம்பு இட்லியும் வேணும். விடு மல்லிகா, இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுடு, பிறகு பார்த்துக்குவோம். என்ன பார்த்துக்கிறீங்க? நான் என்ன மனுஷன் மிஷினா? எம்பிட்டு வேலை வேலை செய்யறது? இவளுக்கு காலையில் இட்லி சுட்டு மட்டன் குழம்பு வைக்கணும், அவளுக்கு பிரியாணி செய்யணும். என்னை பார்த்தா எப்படி இருக்கு? சரி சரி, உனக்கு வேலை அதிகமாக இருக்கும்ல, அப்போ ஒன்று பண்ணலாம். நீ வந்து காலையில் இட்லி சுட்டு மட்டன் குழம்பு வை, நாங்கள் கூட மாட்டோம் என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு தரோம். மத்தியானம் பிரியாணிக்கு நாங்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம், சேர்த்து செஞ்சுருவோம். பிள்ளைங்களா உங்களுக்கு சம்மதம் தானே? அப்புறம் என்ன மல்லிகா, நீ செய், நான் கூட மாட்டேன் இருந்து ஒத்தாசையாக இருக்கேன். என்னமோ போங்க, இவளுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் 6 வருஷம் இவளுக்கு இப்படி திமுறா தெரியாளுங்க. இவளுக்கெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை வாயை மூட்டு தின்னுட்டு போனீங்கன்னா போறாளுங்க. இவங்கள்ட்ட போய் என்ன வேணும்னு கேட்டா இப்படிதான். பிறந்தால வந்து குப்பையெல்லாம் மிச்சு மிச்சிருந்தானே, அதெல்லாம் அள்ளி வீசிட்டியா? இல்லம்மா, மறுபடியும் குப்பையெல்லாம் சதுரி கிடந்துச்சு, அதான் கூட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அங்கே ஒரு வேலையை உருப்படியா முடிக்கல, அதுக்குள்ள இங்கே கறியை பார்த்தோன்னே வந்துட்டா. போய் சொன்ன வேலையை முடி, அப்புறம் சாப்பாட்டுக்கு வரலாம். சரி மல்லிகா, நான் உள்ளே போய் கறியை கிச்சனில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க. குமி அப்படியே பார்த்துட்டு நிற்பேன்.